சரிங்க, விட்டுக்கு இடம் நிறைய இருக்கு. பின்னால உட்காரன்னா விட்டுக்கு வந்துருங்க. வாங்க. சரி, பின்னால உட்கார விட்டுக்கு வாங்க. போன் வாங்க, விட்டுக்கு வாங்க. வாசு மூணு இடம் இருக்குவாங்க. ஸ்ரீராமலிங்காய நமஹ. அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி திரு அருட்பிரகாச வள்ளல் பெருமான் திவ்ய திருவடிகளே சரணம். வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். எங்களுக்கெல்லாம் இரவு வணக்கம். ஒரு அற்புதமான ஒரு இடம். ஐயா இந்த மலேசியாவில் சன்மார்க்கத்தை துவக்கி வைத்தவர் அப்படின்னும் போது அவர் பக்கத்தில் உட்கார்ந்து இருக்கிறது ரொம்ப பெருமையான ஒரு விஷயமா நான் கருதுகிறேன். சன்மார்க்கம் என்னை பற்றி இன்ட்ரடியூஸ்லாம் பண்ணாங்க. ஃபாத்திமா பாபு என்னுடைய மனைவி, எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். நியூஸ் ரீடர், ஆக்ட்ரஸ், இப்போ கூட சீரியலில் ஆக்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஜாதியும் மதமும் சமயமும் காண ஆதி அநாதியாம் அருட்பெரும் ஜோதி. ஜாதியும் மதமும் சமயமும் பொய்யென ஆதியில் உணர்த்திய அருட்பெரும் ஜோதி. எங்களுக்கு ஜாதியெல்லாம் எதுவும் அவசியம் இல்லை அப்படிங்கிறதை அவர்களை திருமணம் செய்து கொண்டு 36 ஆண்டுகள் ஆயிடுச்சு. இன்னும் நாங்கள் சந்தோஷமாக நல்லபடியாக வாழ்க்கை நடத்திட்டு தான் இருக்கோம். அதனால் இந்த ஜாதியை பார்க்கறது அதெல்லாம் பொய் அப்படிங்கிறத நடைமுறைப்படுத்தணும் அப்படின்னு நடைமுறைப்படுத்தியவன் தான் நான். என்னை பற்றி இந்த ஒரு விஷயம் மட்டும்தான் எனக்கு சொல்கிறதுக்கு ரொம்ப ஆசைப்படுறேன். நம்ம எல்லாரும் சன்மார்க்கத்தில் தான் இருக்கிறோம். இன்ஃபேக்ட் வள்ளலார் கூட வணங்குகிறோம். ஆனால் சன்மார்க்க ஒழுக்கம்னா என்ன அப்படின்னு எல்லாருக்கும் தெரியுமா? இன்னும் கூட இந்த முன்னாடி சீட் ஃபில் ஆகலை. பின்னாடி இருக்கிற சேர் எடுத்துட்டிங்கன்னா எல்லாரும் முன்னாடி வந்துடுவாங்க. வெறும் சேர் பார்த்து பேசுற மாதிரி இருக்குல்ல. நன்றி. சரி, சன்மார்க்க ஒழுக்கம்னா என்ன? நான் கொஞ்சம் இந்த மாதிரி தான் நான் பேசுவேன். தனியாக நான் பாட்டுக்கு பேசிட்டு போகிற ஆள் கிடையாது. சன்மார்க்க ஒழுக்கம்னா என்ன? இவ்வளோ வருஷம் நம்ம சன்மார்க்கத்தில் இருக்கிறோம் இல்லையா? அந்த சன்மார்க்க ஒழுக்கம்னா என்ன நமக்கு தெரிஞ்சிருக்கணுமா இல்லையா? ஏன்னா வள்ளலார் காலத்தில் சன்மார்க்க ஒழுக்கம்னா என்னன்னு யாருக்கும் தெரியலன்னு வள்ளலார் பெருமான் பதிவு பண்ணியிருக்காரு. இப்போ நமக்காக தெரிஞ்சிருக்கா? இவ்வளோ வருஷம் கழிச்சியும் சன்மார்க்க ஒழுக்கம் நீங்கள் சொன்னீங்கன்னா தான் நான் அடுத்த ப்ரொசீட் பண்ணுவேன். என்ன தெரியுமோ அதை சொல்லணும், சரிங்களா? இங்கே ஒன்றும் பனிஷ்மெண்ட் கிடையாது தப்பாக சொன்னான் இல்லையா? சன்மார்க்க ஒழுக்கம்னா என்ன? நார்மலாக என்ன சொல்லுவாங்க? கருணை, அப்புறம் புலால் மறுத்தல், ஜீவகாருண்யம், இந்திரிய ஒழுக்கம், கர்ண ஒழுக்கம், ஜீவ ஒழுக்கம், ஆன்ம ஒழுக்கம். இது எதுவுமே கிடையாது. சன்மார்க்க ஒழுக்கம்னா இது எதுவுமே கிடையாது. வள்ளலார் சொல்லியிருக்கார், நான் சொல்லலைங்க. என்னோடு இதுகாலம் பழகியும், வள்ளலார் சொல்றார், என்னோடு இதுகாலம் பழகியும் சன்மார்க்க ஒழுக்கம் இன்னதென்று யாரும் தெரிந்து கொள்ளவில்லை. அவர் சொன்னார், இன்னும் அதே நிலை தான்.
என்னோடு இதுகாலம் பழகியும் சன்மார்க்க ஒழுக்கம் என்னதென்று யாரும் தெரிந்து கொள்ளவில்லை. யாதெனில் இங்குள்ள ஒன்றையும் பொருளாக எண்ணாதீர்கள். அவர் சொல்றார், விளக்கம் கொடுக்கிறார் சன்மார்க்க ஒழுக்கம்னா என்ன அப்படின்னு. இங்குள்ள ஒன்றையும் பொருளாக எண்ணாதீர்கள். ஆச்சாரியனை தொழுவதே தொழிலாக உடையது கடமை அப்படின்னு கொடுக்கிறார். தொழுவதே தொழிலாக உடையது கடமை. தொழிலுக்கும் கடமைக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா? அப்போ தொழிலாக உடையது கடமை. நம்ம கடமைலாம் என்ன அப்படின்னா, நம்ம கல்யாணம் பண்ணிக்கணும், குழந்தைகள்லாம் பெற்றுக்கிட்டு அவங்கள வளர்த்து ஆளாக்கி, இதுதான் நம்ம கடமை நினைச்சிட்டு இருக்கிறோம். இறைவனை தொழுவது தான் நமது கடமை. இதுதான் சன்மார்க்க ஒழுக்கம். உரைநடை நூலில் இருக்கு, எடுத்து நீங்க ரெஃபர் பண்ணிக்கலாம். அப்ப தலைவனை தொழுவதே கடமை, அதுதான் சன்மார்க்க ஒழுக்கம்ங்கிறார். ஆனா இப்பொழுது இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அந்த பக்தி என்பது கழுதை தேஞ்சி கட்டார் பாய்ச்சிப்பாங்க, அந்த மாதிரி அந்த பக்தி என்பது தேய்ந்து கொண்டே வருகின்றது. ஏன் அந்த பக்தி தேய்ஞ்சுக்கிட்டே வருது அப்படின்னா, நேரம் நமக்கு இல்லை, பக்தி செய்வதற்கு நேரம் கிடைக்கல, அதனால அது தேய்ஞ்சுக்கிட்டே வருது. அப்போ அந்த சன்மார்க்க ஒழுக்கம் அப்படிங்கிறதே வள்ளல் பெருமான் பக்தி. சரி, வள்ளல் பெருமான் திருக்காப்பிட்டுக் கொள்வதற்கு முன்னாடி நமக்கு வள்ளலார் நம்மளை அகவல் படிக்க சொல்லியிருக்காரா? எங்கேயாவது அகவல் படிக்க சொல்லியிருக்காரா? சொல்லலை. ஆனால் நம்ம அகவல் படிச்சுட்டு தான் இருக்கிறோம். டெய்லி அகவல் படிக்கிறோம், ஒரு நிகழ்ச்சின்னா அகவல் படிக்கிறோம். ஏன்? அது யார் ஏற்படுத்தியது? நாம தான். வள்ளலார் ஒரே ஒரு நூலை தான் ரெஃபர் பண்ணார், ரெக்கமெண்ட் பண்ணார். என்ன நூல்? ஞானசரி. அந்த தலைப்பு கூட வள்ளலார் வைக்கல. நிறைய பாடல்களுடைய தலைப்பு வள்ளலார் வைக்கல, நம்ம தொடர் வேலையாளர் நிறைய வச்சிருக்க. ஞானசரியை, வாய்ப்பறை ஆற்றல், மரணமில்லா பெருவாழ், 3 தலைப்பு இருக்கு. வள்ளலார் சொல்றார், தீப முன்னிலையில் இறைவன் விளங்குவதால். கரெக்டா அந்த வார்த்தைகளை கவனிங்க. தீப முன்னிலையில் இறைவன் விளங்குவதால் நினைந்து நினைந்து என்று தொடங்கக்கூடிய பாசுரங்களில் கண்டபடி தெய்வ பாவனையை இந்த தீபத்தில் செய்யுங்கள். இதுதான் வள்ளல் பெருமானுடைய வாக்காக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. மறுபடியும் சொல்றேன், தீப முன்னிலையில் இறைவன் விளங்குவதால். இதுக்கு என்ன அர்த்தங்க? தீப முன்னிலையில் இறைவன் விளங்குவதால். ஐயாவுடைய முன்னிலையில நான் பேசிட்டு இருக்கேன், கரெக்டா? அப்ப ஐயா வேற, நான் வேற. தீப முன்னிலையில் இறைவன் விளங்குவதால் அப்படின்னா, தீபம் என்பது வேறு, இறைவன் என்பது வேறு. உண்டா இல்லையா? தப்புன்னா உடனே நீங்க கவுண்டர் கொடுக்கலாம், சரிங்களா? நான் பேசும்போதே கவுண்டர் கொடுக்கலாம், தப்பு கிடையாது. தீப முன்னிலையில் இறைவன் விளங்குவதால் நினைந்து நினைந்து என்று தொடங்கும் பாசுரங்களில் கண்டபடி தெய்வ பாவனையை, தெய்வ பாவனை என்ன? எங்க அப்பா மாதிரி இல்லையா? அப்ப தெய்வ பாவனையை இந்த தீபத்தில் செய்யுங்கள். அப்ப தீபத்தை பாவனை தான் பண்ண சொல்றாரு ஒழிய தீபம் அங்கே தெய்வம் இல்லை. தெய்வ பாவனையை இந்த தீபத்தில், அது கூட பாருங்க, தீபத்தில் செய்யுங்கள்னு சொல்லல, இந்த தீபத்தில் செய்யுங்கள். எந்த தீபம்? அங்க என்ன பண்ணாரு? மேட்டுக்கோப்பத்தில் சித்திவளாகத்திலே உள்ளே இருக்கக்கூடிய திருவிளக்கை வாயில் புறத்தில் வைத்து இந்த வாசகத்தை சொல்றார். அவர் ஏற்றி வச்ச அந்த விளக்கு, அதை எடுத்துட்டு வந்து வாசப்படியில வச்சு இந்த வாசகத்தை வள்ளல் பெருமான் சொன்னதாக தகவல், குறிப்பு, சரிங்களா? அந்த குறிப்பை வச்சுதான் நம்ம எல்லாரும் பேசிட்டு இருக்கிறோம். அந்த குறிப்புல இதுதான் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த தீபத்தில் என்று வள்ளல் பெருமான் அந்த தீபத்தில், அந்த தீபம் இப்ப இல்லவே இல்லை. வடலூருக்கு எவ்வளோ வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் போயிருப்பீங்கன்னு எனக்கு தெரியல. இப்போ அந்த உண்டியல் இருக்கு தெரியுங்களா, கதவுக்கு பக்கத்தில். அந்த சித்தி விழாவுக்கு முதல்ல 2 கதவு கிடையாது, ஒரு கதவு தான். அப்புறம் தான் 2 கதவு ஆக்கினாங்க. 2 கதவு இப்போ இருக்கு இல்லையா, அந்த 2 கதவு கிடையாது, முந்தியெல்லாம் வந்து ஒரு கதவு தான். அந்த இப்போ இருக்கக்கூடிய அந்த உண்டியல் இருந்த இடத்துல ஒரு தீபம் வைக்கப்பட்டு இருந்தது. ஒரு ஸ்டாண்டு மாதிரி இருக்கும், அதுக்கு மேலே ஒரு தீபம் இருக்கும். அந்த உண்டியல் இருந்த இடத்துல அந்த தீபம் வைக்கப்பட்டிருந்தது. அதுக்கப்புறமா பல வருடங்கள் கழித்து அந்த தீபத்தையும் எடுத்து எதிர்க்கையே அப்படியே அந்த அந்த வாசல் சொல்லுவாங்களே, அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இடத்துல அந்த தீபத்தை வச்சாங்க. அதுக்கப்புறமா கொஞ்சம் வருஷம் கழிச்சு பின்னாடி இருக்கக்கூடிய மண்டபத்தை வந்து பெருசாக கட்டி அங்கே ஒரு பெரிய தீப கூண்டு ஏற்படுத்தி அங்கே தீபம் மாற்றப்பட்டது. வள்ளல் பெருமான் ஏற்றி வைத்த அந்த தீபம்
இல்லை. அப்ப தெய்வ பாவனையை இந்த தீபத்தில் செய்யுங்கள் அப்படின்னு வள்ளல் பெருமான் அந்த தீபத்துல தான் தெய்வ பாவனை பண்ண சொன்னாரு அப்படின்ற ஒரு வாதம் இருக்கு. எப்படி இருந்தாலும் தீபம் வேறு தெய்வம் வேறு. சரி, தெய்வம்னா யாரு? கடவுள் யாருங்க? கடவுளுக்கு உருவம் இருக்கா? இல்லை. நம்ம பஞ்சபூதங்கள் இருக்கு இல்லையா? பஞ்சபூதங்கள் என்னென்ன? நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம். இதுல எது நம்மளால பார்க்க முடியாதது? ஆகாயம். காத்து உணர முடியும் இல்லை, மற்றது எல்லாத்தையும் எந்த விதத்திலாவது நம்ம உணர முடியும். ஆகாயத்தை உணர முடியுமா, பார்க்க முடியுமா? வெறும் நம்பிக்கை தான் ஆகாயம். நம்ம எப்படி நிமிந்து மேலே பார்த்தோம்னா நீல கலர் இருக்குது, இதுதான் ஆகாயம் சொல்லிட்டு இருக்கோம். இல்லை, அது போக போக போயிட்டே தான். அப்ப அந்த ஆகாயம் என்பது வெறும் நம்பிக்கை. அப்ப இறைவன் என்பது என்ன? வள்ளலாருடைய வாக்கு. பரமாகாச சொரூபராகிய கடவுள் அனாதி. அப்ப இறைவன் யாரு? பரமாகாச சொரூபம். அப்ப இறைவனுடைய உருவம் என்ன? இந்த ஆகாயம் தான் இறைவனுடைய உருவம். பரமாகாச சொரூபராகிய கடவுள் அனாதி. இது வந்து கடவுளுக்கு வள்ளல் பெருமான் கொடுத்த விளக்கம். ஸோ அந்த கடவுள் யாருன்னா பரமகாசம். அப்ப இந்த வெளிதான் இறைவன் அப்படின்னு பெருமான் வந்து நமக்கு உணர்த்தார். அதை உணர்த்துறதுக்காக தான் தர்மசாலை. தர்மசாலை அப்படியே கண்ணுக்குள்ளார கொண்டு வந்து பாருங்க. இப்ப இருக்கிற தர்மசாலையில் இருக்கக்கூடிய வள்ளல் பெருமானுடைய உருவப்படத்தை அப்படி கொஞ்சம் எடுத்து ஓரமாக வச்சிருங்க. வள்ளல் பெருமான் ஏற்படுத்தியது என்ன? வடலூர் தர்மசாலையில அந்த திண்டு தான். சூன்ய சிம்மாசனம் அல்லது சூரிய சிம்மாசனம்னா சொல்லுவாங்க. அந்த திண்டு மட்டும்தான் அமைச்சாரு. பக்கத்துல தீபம் ஏற்றி வைத்தார். அகவல்பு கூட அப்புறமா கொண்டு வந்து வச்சிருந்தார். அப்ப வடலூர்ல பெருமான் எதை அங்கே தெய்வமாக பாவித்தார் அப்படின்னா, இந்த வெளியை, இந்த ஆகாசத்தை தெய்வமாக பாவித்து அங்கு ஒரு திண்டு மட்டும் அமைச்சார். இறைவனுக்கு ஒரு சிம்மாசனம் கொடுப்பதாக, இறைவன் வந்து அமரக்கூடிய விதத்துல, நம்ம அறிவுக்கு என்ன, இறைவன் அமரக்கூடிய விதத்துல அங்க ஒரு சிம்மாசனம் மட்டும்தான் அமைச்சார். 1933 நாகப்பட்டினம் சங்கத்தார் தான் இப்பொழுது இருக்கக்கூடிய அந்த வள்ளல் பெருமானுடைய உருவத்தை வந்து அங்கே கொண்டு வந்து வச்சார். அது வரைக்கும் அங்கே வெறும் சிம்மாசனம் மட்டும்தான். அப்ப இறைவன் அந்த பரமாகாச சொரூபராக இருக்கின்றான் என்பதை நமக்கு விளக்குவதற்காக தர்மசாலையில அப்படி வள்ளல் பெருமான் அமைச்சார். அப்ப இறைவன் யார் அப்படின்னு வள்ளல் பெருமான் கிட்ட எடுக்கும் பொழுது அங்கே இந்த ஆகாசத்தை, இந்த வெளியை இறைவனாக வள்ளல் பெருமான் நமக்கு உணர்த்துகிறார். சரி, அது மட்டும்தான் பண்றாரா அப்படின்னா இல்லை. வள்ளல் பெருமான் எப்படிங்க பிறந்தாரு? அவருடைய பிறவி எப்படி பிறந்தாரு? 5வது மகன் வள்ளல் பெருமான். நம்ம வரலாறு என்ன சொல்றது? வள்ளல் பெருமானுடைய பிறவியை பத்தி சிவனடியார் வந்தார், சாப்பாடு கேட்டார். வள்ளலாருடைய அம்மா வந்து அவருக்கு சாப்பாடு போட்டாங்க. அவர் திருநீர் கொடுத்து, எனக்கு உணவளித்த உனக்கு உலகத்திற்கே உணவளிக்கக்கூடிய ஒரு மகன் பிறப்பான் அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ணார். வள்ளல் பெருமான் பிறந்தார். இதுதானே வள்ளலாருடைய வரலாறு. இதுக்கு ஏதாவது ஆதாரம் இருக்கின்றதா? ஏதாவது ஆதாரம்? அப்படி சிவனடியார் அங்க வந்து இவருக்கு வரம் கொடுக்கறதுக்கு என்ன அவசியம்? கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் நான் பேசுறது, கொஞ்சம் ஜீரணமாகிறது கொஞ்சம் கஷ்டம்தான். வள்ளலாருடைய அப்பா அம்மாவுக்கு குழந்தை இல்லாம இருந்தது. சிவனடியார் வந்து குழந்தை வரம் கொடுக்கறதுக்கு இல்லை, நானும் பொம்பளை பிள்ளைங்க, ஆம்பளை பிள்ளையே இல்லையே, அதனால ஆம்பளை பிள்ளை வரக்கூடாதுன்னு வரம் கொடுத்துருக்கலாமே. அதுவும் இல்லை. 2 ஆம்பளை பிள்ளைங்க, 2 பொம்பளை பிள்ளைங்க வள்ளலாருடைய அப்பாக்கு. அப்போ வள்ளலார் 5வது மகனாக அங்கே பிறக்க வைக்க வேண்டிய அவசியம் என்ன? அப்போ அது வந்து ஒரு புனைந்து எழுதப்பட்ட ஒரு வரலாறு. ஏன்னா ஒரு வரலாறு எழுதுறாங்க அப்படின்னா ஒருத்தரை பற்றி வரலாறு எழுதும்போது அவங்கள உயர்த்தி சொல்லணுன்ற ஒரு எண்ணம் அந்த வரலாற்றை எழுதியவங்க. அந்த வரலாற்றை முதல்ல தொகுத்தது யார் தெரியுங்களா? யாரு? கந்தசாமி. அப்ப அந்த வள்ளலாருடைய வரலாறை 1896 தான் அவரை பற்றிய வரலாற்று குறிப்புகள் எழுதினார். ராமசாமி அவர் தான் முதல்ல வள்ளலாருடைய வரலாற்று குறிப்பு கொடுக்கிறார். அவர் எழுதி வச்சார். அவர் போட்ட பிள்ளையார் சொல்லி இன்னைக்கு வரைக்கும் ஓடிட்டு இருக்காரு. இதை ஏன் நான் மறுக்கிறேன் அப்படின்னா, வள்ளலார் அந்த மாதிரி சிவனடியாருடைய விபூதியினால பிறந்தார் அப்படிங்கிறத ஏன் மறுக்கிறேன்னா, வள்ளல் பெருமான் பெருவிண்ணப்பம் கையெழுத்து பிரதி இருக்கு.
அந்த பெருவிண்ணப்பத்தில் வள்ளல் பெருமான் தந்தையினுடைய சுக்கிரத்திலிருந்து தாயினுடைய கருப்பையில் சென்று அவர் குழந்தையா பிறந்திருக்கிற வரைக்கும் நடந்தவற்றை எல்லாவற்றையும் வள்ளல் பெருமான் எழுதியிருக்கிறார். தன்னுடைய பிறவியை பற்றி தானே பதிவு செய்திருக்கும் பொழுது சிவனடியார் வந்து உறுதி கொடுத்தார், அதனால நான் பிறந்தேன், வள்ளல் பெருமான் பதிவு செய்யவில்லை. அப்ப தன்னை தான் எப்படி பிறந்தேன், நம்மள மாதிரி தான் அப்பாவுடைய கருப்பையில் அப்பாவுடைய சுக்கிரத்தில் இருந்து அம்மாவுடைய கருப்பையில் சென்று வள்ளல் பெருமான் குழந்தையாக அவதாரம் செய்தார்னு அவரே பதிவு பண்றார். அப்ப அதை மாத்திர மாதிரி நம்ம வந்து ஒரு வரலாற்றை புனைக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிறது என்னுடைய தாழ்மையான கருத்து. ஏன்னா சன்மார்க்க ஒழுக்கம் என்னதென்று யாரும் தெரிந்து கொள்ளவில்லைன்னு சொன்னார். அது மாதிரி வள்ளலாரை பற்றியும் யாரும் இன்னும் தெரிந்து கொள்ளவில்லை. வள்ளலார் அப்படியாக்கும் எப்படியாக்கும் அப்படிலாம் பேசிட்டு இருக்கிறோம். ஆனால் அவர் உண்மையிலேயே அவர் யாரு அப்படின்னு நம்ம இன்னும் தெரிஞ்சிக்கவே இல்லை. அது அருட்பா படித்தா மட்டும்தான் தெரியும். நம்ம எந்த வரலாறு எடுத்து படிச்சோம்னா தெரியாது. அருட்பா படித்தா மட்டும்தான் வள்ளலாரை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். 2ஆம் திருமுறை, இந்த 6 திருமுறைகளை வகுத்தாங்க இல்லையா, அதில் தான் நமக்கு பெரிய சிக்கல். இந்த 6 திருமுறைகள் வகுத்ததுனால இப்போ நல்ல எல்லா மார்க்கத்திலையும் சிலபஸ் இருக்கு. எல்லா மார்க்கத்திலும் சிலபஸ் இருக்கு. இப்படித்தான் ஒரு அமைப்பு அமைக்கப்பட வேண்டும் அப்படின்னு ஒரு தலைமைன்னு ஒரு யாராவது இருப்பாங்க. அந்த தலைமைப்படி தான் எல்லாமே நடக்கும். ஆனால் இங்கே சன்மார்க்கத்தில் அந்த மாதிரி ஒரு தலைமையை வள்ளல் பெருமான் உருவாக்கவே இல்லை. அவர் அப்படியே விட்டுட்டார். அதனால என்னாச்சு, தடி எடுத்தவெல்லாம் சண்டல்கார மாதிரி. நான் ஒரு சங்கம் பாருங்க, நடைமுறை சன்மார்க்க சங்கம் நான் ஒன்று தனியாக அமைச்சிட்டு இருக்கேன். எவ்வளோ தைரியம்! ஏன்னா தலைமை இல்லை. அதனால ஆளாளுக்கு ஒரு சங்கத்தை அமைத்து அவரவர்களுக்கு என்ன புரிதல் இருக்கின்றதோ அந்த புரிதல் படி சங்கத்தை நடத்தி கொண்டிருக்கின்றோம். இது நான் தப்பா சொல்ல வரல. தலைமை இல்லாத காரணத்தினால் எல்லா சங்கமும் ஒரே மாதிரி செயல்படுதா அப்படின்னா இல்லை. ஏன், அங்க தலைமை இல்லாத காரணத்தினால் எல்லா சங்கமும் ஒரே மாதிரி செயல்பாடு கிடையாது. இது ஒரு பெரிய தவக்குறைவு தான். அப்போ இது மாதிரி ஒரு தலைமை இருக்கணும் அப்படின்னும் போது, இப்போ இங்கே வந்து ஐயா வந்து சங்கத்தை உருவாக்குனாங்க அப்படின்னா இந்த சங்கத்தை பார்த்து மற்ற சங்கங்கள் எல்லாம் உருவாகி இருக்க வேண்டும். ஏன் அந்த மாதிரி உருவாகலை? இதை தலைமையாக யாரும் ஏற்றுக்கல. நம்ம இந்த தாழ்வு குணம் வந்தால் தான் ஒரு தலைமையை நம்மளால் ஏற்றுக்க முடியும். நம்மகிட்ட தாழ்வு குணமே வர்றது கிடையாது. அதுக்கு காரணம் என்ன? எல்லார்கிட்டையும் என்ன இருக்குங்க? ஆணவம் இருக்குதானே. என்கிட்ட ஆணவம் இல்லைன்னு யாராவது சொன்னீங்கன்னா நான் சாஷ்டாமா காலவரது தேவை. எல்லாருக்கிட்டையும் என்கிட்ட கொஞ்சம் அதிகமாகவே இருக்கு. ஏன்னா ஆணவம் இருக்குங்கிறது தெரியாம வாழ்ந்துட்டு இருக்கிறோம் நம்ம. அதுதான் விஷயம். ஆணவம் நம்ம கிட்ட இருக்குங்கிறது தெரியாம வாழ்ந்துட்டு. அதனாலதான் ஒரு தலைமை அப்படின்றத வந்து உருவாக்கணும்னு சொல்லுவாங்க இல்லையா. அப்போ வள்ளல் பெருமானை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா அந்த திருவருட்பாவை முதல் திருமுறையில் இருந்து 6ஆம் திருமுறை வரை படிக்கணும். இந்த 5 திருமுறை படிக்க வேண்டாம்னு சொன்னா 6ஆம் திருமுறை தவறான புரிதலை தான் தரும். மரணமரா பெருவாழ்வுக்கு என்ன வழி அப்படின்னு வள்ளல் பெருமான் எந்த திருமுறையில் சொல்லியிருக்கிறாருன்னு நினைக்கிறீங்க? முதல் திருமுறையில் சொல்லியிருக்கிறார். நெஞ்சறி உறுத்தல். நெஞ்சறி உறுத்தல்ல கிட்டத்தட்ட 624வது கன்னிகள் நினைக்கிறேன். அதுலேருந்து ஒரு 12 கன்னிகள். பற்றற்றான் பற்றினையே பற்றிடல் வேண்டும், அது பற்றற்றால் என்று வலியாதால். அந்த மாதிரி ஒன்னொன்னா இது எப்படி சாத்தியம்னு 12 கன்னிகள் கொடுத்துருப்பார். இதை செஞ்சீங்க அப்படின்னா மரணத்தை முதல் திருமுறையில் வழி கொடுக்குறார். அது கூட இல்லை, அதுக்கும் முன்னாடியே வழி கொடுத்தார். எத்துணையும் பேதமுறாது எவ்வுயிரும் தம்முயிர் போலேன்னு எங்க சொன்னார்? அதை 1854 மனுவரை கண்ட வாசகத்தில் சொல்றார். மனுவரை கண்ட வாசகம் புதுசா யாராவது சன்மார்க்கத்தில் சேர்ந்தாங்கன்னா அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய நூல் எதுன்னா மனுவரை கண்ட வாசகம். அதை படிச்சுட்டு வாப்பா, அப்புறமா மற்றதெல்லாம் படிக்கலாம்னு சொல்றேன். அதை படிச்சுட்டு வந்தாங்கன்னா அதுக்கு அடுத்த நூல் அவங்களுக்கு கொடுக்க வேண்டியது ஜீவகாருண்ய ஒழுக்கம். இது ரெண்டையும் படிச்சாதான் அவங்க சங்கத்துக்குள்ளாரையே வரலாம். ஆனால் இப்போ வந்த உடனே அவங்க நேராக அகவல் தான் அவங்களுக்கு தேவைப்படுது. அகவல் தான் தேவைப்படுது. எனக்கு தியானம் சொல்லி கொடுக்குறீங்களான்னு உட்காந்துக்கிறாங்க. எந்த நிலையும் கிடைக்கிறது கிடையாது. நேராக எனக்கு தியானம் சொல்லி கொடுங்க, நான் தியானம் பண்ணணும், தவம் பண்ணணும். வள்ளல் பெருமானே அந்த தவத்தை தியானத்தை வந்து கரண ஒழுக்கத்தை தான் வச்சார். அதுக்கு முன்னாடி இந்திரிய ஒழுக்கத்தை கொடுக்குறாரு, அதுக்கு முன்னாடி நித்திய கர்ம விதியை கொடுக்குறாரு, அதுக்கு முன்னாடி ஜீவகாருண்ய ஒழுக்கத்தை கொடுக்குறாரு. ஸோ படிநிலைகள் அப்படின்னா முதல்ல ஜீவகாருண்ய ஒழுக்கம், அதுக்கப்புறமா நித்திய கர்ம விதி, அதுக்கப்புறமா இந்திரிய ஒழுக்கம், அதுக்கப்புறமா தான் கரண ஒழுக்கம். அதில் தான் தியானத்தை கொண்டு வர்றாரு. அப்போ தியானம் பண்ணுறதுக்கே ஒரு தகுதி வேணும்.
எல்லாரும் அப்படியே கண்ண மூடிட்டு உட்கார்ந்தா தியானம் பண்ணிட முடியுமா? கை கூடாது. அப்போ அதுக்கு ஒரு தகுதினா இந்திரிய ஒழுக்கம். இந்திரியங்களை கட்டுப்படுத்தினாதான் தவம் கை கூடும். ஒரு 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 முனிவர் வந்து உட்கார்றாரு, தவம் பண்ணுறதுக்கு உட்கார்றாரு. அழகான பொண்ணு ஒன்று அப்படியே அப்படியே போகுது, அவருடைய அந்த குடில் வாசலில் போகுது. அவர் பார்த்தா எவ்வளோ அழகாக இருக்குது இந்த பொண்ணு. அப்புறம் அவருக்கு தோணுது, அடடா இந்த மாதிரி நம்ம சிந்தனை பண்ணக்கூடாது, ஏன்னா நம்ம வந்து ஒரு வேற ஒரு நிலையில் இருக்கிறோம், இது மாதிரி சிந்திக்கக்கூடாது அப்படின்னு அடுத்த நாள் வந்து கண்ணை மூடிக்கிட்டார். அந்த பொண்ணை பார்க்கக்கூடாது அப்படின்னு கண்ணை மூடி உட்காந்துக்கிட்டே இருக்கிறாரு. மல்லிகைப்பூ வாசனை, ஆஹா அந்த பொண்ணு கிராஸ் பண்ணுது, கண்ணை மூடிக்கிட்டார். ஆனால் மல்லிகைப்பூ வாசனை வந்த உடனே அந்த பொண்ணு எதிர்க்க போகுது அப்படின்னு அவர் அடுத்த நாள் அடடா நம்ம இந்த காது இந்த பொருளையும் நம்ம அடக்கணும், மூக்கு இந்த புலனையும் நம்ம அடக்கணும், கண்ணை மூடிட்டோம் மூக்கு புலன் அதையும் அடக்கணும். அடுத்த நாள் அது ரெண்டத்தையும் அடக்கி உட்காந்துட்டாரு. ஜல்லு ஜல்லுன்னு கொலுசு சத்தம் காலையில் கேட்குது. ஆஹா அந்த பொண்ணு கிராஸ் பண்ணுதுடா. அவருக்கு என்ன இது, இந்த மாதிரி கண்ணை மூடினும் இதையும் மூடினும், ஆனால் கொலுசு சத்தம் கேட்குது. அப்போ எல்லா புலன்களையும் அடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் அப்படியே தம்முன்னு உட்கார எல்லாத்தையும் நம்ம வந்து அடக்கிட்டோம். ஒரு குறிப்பிட்ட நேரம் வந்த உடனே அந்த பொண்ணு இந்த கிராஸ் பண்ணுற நேரம் இல்லைன்னு இது அப்படின்னு தோணுது. இந்த நேரம் வந்துருச்சு, அந்த பொண்ணு இப்போ அந்த இந்த நம்ம குடியில் தாண்டி போயிருக்குமே அப்படின்னு தோணுது. அப்போ என்ன ஆச்சு? எதை அடக்கலை அவரு? மனசை அடக்கலை. கண்ணை மூடினாரு, காதை மூடினாரு, மூக்கை மூடினாரு, இதெல்லாம் மூடி பிரயோஜனமே இல்லை. அந்த பொண்ணு அந்த நேரம் வந்தோடனே அந்த பொண்ணு நினைப்பு வந்துருச்சு. அப்போ நம்ம எதை அடக்கணும்? மனசை. மனசை எதனால் அடக்க முடியும்? மனதை மனதால் மட்டுமே அடக்க முடியும். அதுக்கு தான் சிக்கல். வேற எதனாலே அடக்கணும்னா எதையாவது வாங்கி அடைக்கலாம். மனதை மனதால் மட்டுமே அடக்கணும். அப்போ அந்த மனசை எப்படி அடக்கிறது? மனமடங்கும் திறத்தில் ஓரிடத்தை இருந்தறியேன் வள்ளலார். வள்ளலாருடைய பாடல்கள் பார்த்தீங்கன்னா கேள்வியும் இருக்கும் பதிலும் இருக்கும். மருந்தறியேன் மணியறியேன் மந்திரம் ஒன்றறியேன்னு பாடுவார். பின்னாடி இன்னொரு பாட்டு இருக்கும், மருந்து இது மணி இது மந்திரம் இதுன்னு பாட்டு இருக்கும். நம்ம ரெண்டுத்தையும் லீக் பண்ணணும், அப்போதான் நமக்கு விளங்கும். நம்ம பாட்டுக்கு வெறும் 6ஆம் தரவரை மட்டும் படிச்சுட்டு இருந்தோம்னா விளங்கவே விளங்க. நெஞ்சறிவுறுத்தல் படிக்கல அப்படின்னா ஒருவன் சன்மார்க்கியாக உருவாகவே முடியாது. ஏன்னா நம்மளுடைய இளமை முன்னாடி கோல் ஊண்டி நடக்கிறாங்களே பார்க்கலையான்னு கேட்பார். உன்னுடைய தாய் இளமை என்ன ஆச்சுன்னு உனக்கு தெரியலையான்னு கேட்பார். இளமை குதிச்சுட்டு இருக்கிற உன்னுடைய தாயினுடைய இளமை என்னாச்சு? அந்த மாதிரி அந்த நெஞ்சறிவுறுத்தல், இந்த நெஞ்சு அறிவுறு அப்படின்ற தலைப்பு எல்லாத்தையும் எடுத்து படிச்சிங்க அப்படின்னா இந்த மனதை அடக்கிறதுக்கு வழி அதில் சொல்லப்பட்டிருக்கிறது. நம்ம எல்லாருமே வந்து மனசை தனியாக பார்க்கறதே இல்லை. பார்க்குறோமா? பெருமான் மனசை தனியாக படுத்தி பார்க்குறாரு. அதை அப்படி எதிர்க்க உட்காந்து வச்சு மனசோட பேசுறாரு. நீ என் சொல் பேச்சு கேளு, உன் வழியில் என்னை வர வைக்காது. நான் திருவொற்றியூர் கோயிலுக்கு போகிறேன், அங்கே இறைவன் எல்லாத்தையும் கொடுப்பான், உனக்கு நான் வாங்கி தரேன், நீ என் கூட வான்னு மனசை கூப்பிடுற. இப்போ நம்ம இந்த இடத்துக்கு இப்போ எல்லாரும் வந்திருக்கிறோமே, நம்ம மனசை இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்கிறோம்னு நினைக்கிறீங்களா? இங்கே தான் உட்காந்துட்டு இருப்போம். மனசு எங்கே இருக்கும்? வீட்டில் என்ன ஆச்சு? பசங்க வந்துட்டு இருப்பாங்களா? மனசு அது நேரடியாக தான் இருக்கும். ரொம்ப அழகாக விண்ணப்பங்கள் அதை பற்றி பாடுவார் பெருமான். பாவத்தால் சிந்தை ஒன்று வாக்கொன்று செய்கை ஒன்றாய் போகை விட்டே எந்த நினை ஏற்றாது இருந்தது உண்டு. அதெல்லாம் படிக்கும்போது எனக்கு வந்து அப்படியே என்னையே வளரணும் எதற்கு உட்காந்து வச்சிருப்பான் மாதிரி நான் ஃபீல் பண்ணுவேன். பாவத்தால் சிந்தை ஒன்று செஞ்ச பாவங்க. வள்ளலாரை வந்து மனசில் நினச்சிக்கணும். செஞ்ச பாவம் நான் என்ன பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படின்னா அருள்பா பாடிக்கிட்டே இருப்பேன், கை பூ பறிச்சுட்டே இருக்கு. வள்ளல் பெருமானுக்கு சாத்துறதுக்காக கை பூ பறிச்சுட்டு இருக்குது, வாய் அருப்பா பாடிட்டு இருக்குது. மனசு என்ன பண்ணுது? பசங்க எழுந்துட்டு இருப்பாங்களா, மனைவி பசங்களுக்கு சமையல் பண்ணிட்டு இருப்பாளா, வேன் வந்துருமே, பசங்க கிளம்பணுமே, மனசு அங்கதான் இருக்கு. அது எதனால? பாவத்தால் சிந்தை ஒன்று வாக்கொன்று செய்கை ஒன்றாய் போக விட்டே எந்த நினை ஏற்றாது இருந்தோம். அப்ப இறைவனை வந்து ஏற்கும். இதுதான் அங்க ஞான சரியில கொண்டாந்து கொடுக்குறது. நினைந்து என்று தொடங்கும் பாசுரங்களில் கண்டபடி சன்மார் ஒழுக்கம் என்ன சொன்னேன்? தலைவனை தொழுவதே தொழிலாக உடையது கடமை. இங்குள்ள ஒன்றையும் பொருளாக எண்ணாதீர்கள். இங்க இருக்கிறதெல்லாம் என்ன பொருள்? அனித்தியமான பொருள். நித்தியமான பொருள் எதுவுமே கிடையாது. கண்டதெல்லாம் அனித்தியமே. ஞானசரி என்னதான் அந்த 28 பாட்டை நம்ம பாடி உணர்ந்து புரிந்து வாழ்க்கையை நடத்தினோம் அப்படின்னா
எல்லாரும் வள்ளலாராய். சன்மார்க்கம் ரொம்ப கஷ்டம் நினைச்சிட்டு இருக்கிறவங்க, சன்மார்க்கம் ரொம்ப சுலபம். 2 இட்லி சாப்பிட்றது சுலபமா, 6 இட்லி சாப்பிட்றது சுலபமா? 2 இட்லி சாப்பிட்றது தான் சுலபம். அதுதான் சன்மார்க்கம் சொல்லிக் கொடுக்குது. ஆனால் நம்ம 6 இட்லி சாப்பிட்டு சாப்பிட்டு பழகிட்டோம். அதனால அதுதான் சுலபமா இருக்கு. 2 இட்லி சாப்பிட்டா வயிறு ரொம்ப இல்லையாங்க. நம்ம எவ்வளோ சாப்பாடு சாப்பிடணும்? ஏதாவது அளவு இருக்கா? ஏதாவது அளவு இருக்குதா? பசி வந்துச்சுன்னா சாப்பிடணும் முதல்ல. அது நம்ம ஃபாலோ பண்ணுறோமா? நம்ம டைம் வந்த உடனே நம்ம சாப்பிட்ருவோம். டைம் ஆயிடுச்சு, காலையில் 8 மணி ஆச்சு, இன்னும் டிஃபன் ஆகலை. மத்தியானம் 1 மணி ஆச்சு, லஞ்ச் எங்க? ராத்திரி 8 ஆச்சு, 8:30 ஆச்சு, என்ன ஆச்சு? டைம் பார்த்து சாப்பிட ஆரம்பிச்சிடும். பசி வர்றது தான் டைம். சாப்பிட்ற டைம் எது? பசி வர்றது தான் சாப்பிட்ற டைம். பசி வந்தால் சாப்பிடணும், அதுதானே நம்மளுடைய விஷயம். ஆனால் நம்ம அப்படி சாப்பிடுறது மாற்றி மாற்றி பண்ணிக்கிட்டே இருக்கோம். அது மாதிரி பெருமானுடைய அந்த அருட்பாவை எந்த அளவுக்கு நம்ம எடுத்துக்கிட்டு போகணும், மொத்தமாக படிக்கணும். அது மாதிரி படித்தா மட்டும்தான், முழுசாக படித்தா மட்டும்தான். இந்த முதல் திருமுறையை படிக்கணும், 5 திருமுறை படிக்கணும். அற்பறிவாக இருந்ததுன்னு வள்ளல் பேருபதத்தில் சொன்னாருன்னு சொல்லிட்டு இருக்காங்க. 5 திருமுறை ஏன் படிக்க வேண்டாம் அப்படின்னா, எனக்கு சமயத்தில் அவ்வளோ பற்று இருந்தது, அப்போ எனக்கு கொஞ்சம் அற்ப அறிவாக இருந்தது, அப்போ எழுதுனது அப்படின்னு வள்ளலாரே சொல்லிட்டாரு, அதனால அதெல்லாம் படிக்க வேண்டாம். எவ்வளவு மிகப்பெரிய ஒரு தவறான விஷயம். நானுரைக்கும் வார்த்தை எல்லாம் நாயகன் வார்த்தைன்னு பாடுறாரு. அப்போ அவருடைய வார்த்தை அத்தனையுமே இறைவனுடைய வார்த்தை. அப்படி இருக்கும்பொழுது நம்ம அதில் இந்த ஒதுக்கி வைக்கிறது அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு தவறான செயல். அதாவது என்ன அப்படின்னா, ஒருத்தர் ஒரு தென்னை மரத்தை போய் அடி அடிச்சிட்டு இருக்கிறார். குச்சி தென்னை மரத்தை அடி அடிச்சிட்டு இருக்கார். அந்த பக்கம் ஒரு வாத்தியார் வர்றார். ஏன் தென்னை மரத்தை போய் அடிச்சிட்டு இருக்கிற? என்னங்க, போன வருஷம் அவ்வளோ காய் காய்ச்சது, இந்த வருஷம் காய்க்கவே மாட்டேங்குதுன்னு அடிக்கிறேன். போன வருஷம் அவ்வளோ காய் காய்ச்சது, இந்த வருஷம் காயே வர மாட்டேங்குதுன்னு நான் தென்னை மரத்தை குச்சி வச்சு அடிச்சிட்டு இருக்கேன். வாத்தியார் என்னையா முட்டாள்தனமாக இருக்குது, தென்னை மரம் காய்க்கலை அப்படின்னா அதை போட்டு குச்சி வச்சு அடிப்பியா? ஏன் காய்க்கலை? அதுக்கு ஒழுங்காக தண்ணி பாய்ச்சினியா, இல்லை அதுக்கு வேறு ஏதாவது பிரச்சனை ஆயிருக்கா, இல்லை வேரில் பூச்சி போயிருக்கா? இதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணுறதை விட்டுவிட்டு நீ தென்னை மரத்தை குச்சியில் அடிச்சுட்டு இருந்தா என்ன பிரயோஜனம்? இப்போ அந்த சொன்னான், ரொம்ப சரிதான் ஆசிரியர், பசங்க நல்லா படிக்கலைன்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்க? குச்சி வச்சு தானே அடிக்கிறீங்க. அந்த பிள்ளை ஏன் ஒழுங்காக படிக்கலை? அந்த பிள்ளை ஏன் ஒழுங்காக படிக்கலை? அவங்க அம்மா அப்பா காரணமாக இருக்காங்களா? அந்த பிள்ளையோட மனநிலை என்ன இருக்குது? அதனுடைய பழக்க வழக்கம் எந்த மாதிரி இருக்குது? இதையெல்லாம் யோசிச்சு பார்த்து அதை சரி பண்ணாதானே அந்த பிள்ளை படிக்கும். அதை விட்டுட்டு நீ அந்த பிள்ளைய குச்சியில் அடிச்சுட்டு இருந்தீங்கன்னா அந்த பிள்ளை எப்படி படிக்கணும்னு கேட்டான். வாத்தியாருக்கு புத்தி வரும். அந்த மாதிரி இப்போ நாம் சன்மார்க்க ஒழுக்கம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? குச்சி வச்சு அடிச்சா போதுமா? தெரிஞ்சுதுமா? வள்ளலார் சொல்லியே திருந்தாத மக்கள் நம்மெல்லாம். என்னோடு இதுகாலம் பழகியும் சன்மார்க்க ஒழுக்கம் என்னதென்று யாரும் தெரிந்து கொள்ளவில்லைன்னு வருத்தப்படுறார். வேளாண்மையார் பதிவு போடுறார். எப்பொழுதுமே அவருடைய முகம் வாட்டத்தோடு தான் இருக்கும். இப்பயும் அவருடைய முகம் வாட்டத்தோடு தான். இன்னும் யாரும் தேரலையே, இன்னும் யாரும் தேரலையே. யார் தான் தெரியல. சுத்த தேகம் யாராவது அடைஞ்சிட்டோமா? இவ்வளோ காலமாச்சு, எல்லாருக்கும் தெரியும் வள்ளலார் என்ன சொல்லியிருக்காரு, என்ன செய்யணும்னு எல்லாருக்கும் தெரியும். என்னை சேர்ந்து தான் நான் பேசிட்டு இருக்கிறேன். நான் பேசுறதுனால நான் பெரிய ஞானி நினைச்சுக்க வேண்டாம். சுத்த தேகம் வந்துருச்சா? பிரணவ தேகம், ஞான தேகம், அப்புறம் இறைநிலை. அப்போ நம்ம எப்படி எதை நோக்கி நாம் பயணித்துக் கொண்டிருக்கிறோம்? சன்மார்க்கத்தில் இருக்கிறோம், சங்கத்தில் சேர்ந்து இருக்கிறோம். அகத்தே கருத்து புறத்து வெளுத்திருந்த உலகர் அனைவரையும் ஜகத்தே திருத்தி. அந்த மாதிரி அப்போ அகத்தே கருத்து புறத்து வெளுத்திருந்தா என்ன அர்த்தங்க? அகத்தே கருத்து புறத்தை வெளுத்திருந்தா உடனே நம்ம என்ன சொல்றோம்? உள்ள தீய எண்ணங்கள்லாம் இருக்குது, வெளியில மட்டும் நல்லா மாதிரி நடிக்கிறோம். இல்லை, அது கூட அர்த்தம் இல்லை. அகத்தே கருத்து புறத்தை வெளுத்திருக்கின்ற அப்படின்னா அறியாமையில் இருக்கிறவங்க தான் அகத்தே கருத்து இருப்பார்கள். கெட்டவங்க கிடையாது. கெட்டவங்க யாருமே கிடையாது ஐயா. உலகத்துல கெட்டவன் அப்படின்னு ஒருத்தன் கூட கிடையாது. கெட்டவனே கிடையாது. அந்த மாதிரிதான் நம்ம எல்லாரையுமே பார்க்கணும். அவங்ககிட்ட ஒரு நல்லது இருக்குமா இருக்காதா? அந்த நல்லது மட்டும்தான் நம்ம கண்ணுக்கு தெரியும். நமக்கு ஒரு பெரிய வெள்ளை சார்ட் வச்சுட்டு அதில் ஒரு நடுவில் ஒரு புள்ளி வச்சு என்ன தெரியுதுன்னா எல்லாரும் என்ன சொல்லுவோம்? அந்த ஒரே ஒரு புள்ளி, அவ்வளோ பெரிய வெள்ளத்தால் நமக்கு கண்ணுக்கு தெரிய மாட்டேங்குது. அந்த புள்ளி தான் தெரியுது. அதனால தான் வள்ளல் பெருமான் பிறர் குற்றம் விசாரியாதே. நம்ம எப்போ பாரு என்ன பண்ணிக்கிட்டே இருப்போம்? அடுத்தவங்களையே தான் குறை சொல்லிட்டே.
ஏன்பா காலையில சரியா அகவல் படிக்க மாட்டேங்கிற, ஏன் டெய்லி காலையில ஜூமுக்கு வர மாட்டேங்கிற அப்படின்னு நான் கேட்டேன்னா காரணம் அடுத்தவங்களை பத்தி காரணம் வரும். அப்ப நம்ம இந்த சின்ன வயசுலலாம் வந்து இப்படிதான் கற்றுக் கொடுத்தாங்க நமக்கு இந்த விஷயத்த. ஒரு விரலை நீ காமிச்சின்னா 3 விரல் ஒன்றை காமிக்குது, அப்படிதான் கற்றுக் கொடுத்தாங்க. ஆனால் நம்ம மறந்து போச்சு. அப்போ இந்த சன்மார்க்க ஒழுக்கம் அப்படின்னு சொல்லும் போதே அது அந்த பக்தியை கொடுக்குது. அதெல்லாம் கொண்டு வந்து ஞானசரியை ரெக்கமெண்ட் பண்றாரு. நினைந்து நினைந்து உணர்ந்து உணர்ந்து நெகிழ்ந்து நெகிழ்ந்து அன்பை நிறைந்து நிறைந்து ஊற்றெழும் கண்ணீர், அதனால் உடம்பு நனைந்து நனைந்து அருளமுதைய நன்னிதியே ஞான நடத்தரசே என்னுரிமை நாயகனே என்று வணைந்து வணைந்து ஏத்துதும் நாம் வம்மின் உலகியலீர் மரணமிலா பெருவாழ்வில் வாழ்ந்திடலாம் கண்டீர் புனைந்துரையேன் பொய்புகளே சத்தியம் சொல்கின்றேன் பொற்சபையில் சிற்சபையில் புகுந்தருணம் இதுவே. உலகியலீர்னு கூப்பிடுறாரு. நம்ம உடனே உலகத்தில் இருக்கிற எல்லாரையும் நினைச்சுக்கிட்டோம். அதுக்கு முன்னாடி அதை கொடுக்குறாரு. யாரு இறைவனை ஏற்றுதோ, இறைவனை யார் ஏற்றி புகழ்ந்து இறைவனை யார் வணங்கி வழிபாடு செய்கின்றார்களோ அவர்களுக்கு தான் மரணமில்லா பெருவாழ்வில் வாழ்ந்திடலாம் கண்ணீர். பொற்சபையில் சிற்சபையில் புகுந்தருணம் இதுவே. எது புகுந்தருணம்? எதிர்த்து நேராக கண்ண மூடி தியானத்தில் உட்காந்தீங்கன்னா ஒன்றும் கிடைக்காது. முதல்ல இறைவனை வந்து நம்ம ஒரு இறை வழிபாட்டோட தான் தியானத்துக்கே போகும். பதிபூஜை முதலிய நற்கிரியையால் மனமெனும் பசுகரணம் அசுத்த பாவனையர சுத்த பாவனையில் நிற்கும். அவருடைய பாடல் இது முதல் 5 திருமுறையில தான் இருக்கு, 6ஆம் திருமுறையில் இல்லை. பதிபூஜை முதலிய நற்கிரியையால் மனமெனும் பசுகரணம் அசுத்த பாவனையர சுத்த பாவனையில் நிற்கும். பதியோக நிலைமை அதனால் மனம் அதில் அடங்கும். அப்போ அந்த பதி பூஜை அந்த பக்தி என்பது எவ்வளவு அவசியம் அப்படின்னு கொடுக்குறார். ஞானசரியில் அடுத்த பாடல் கூட பக்தியோடு பணிந்தேன்னு தான் முடிக்கிறார். பக்தியோடு பணிந்தேன். ஏன்னா அந்த பக்தின்னு ஒன்று இருந்தால் தான் அந்த ஆணவத்தை நீக்கக்கூடிய விஷயம் எது அப்படின்னா பக்தி தான். நம்மளுடைய மலங்கள்ல மூல மலம் எது? ஆணவம். அது நீங்கினாதான் நம்ம எல்லாத்தையும் சாதிக்கணும். அந்த மலத்தை நீக்கணும்னா அந்த பக்தி தான் அது. அந்த பக்தி பண்றதுக்கு என்ன வழி? உகுந்தரனும் உற்றவரும் பெற்றவரும் உடைமைகளும் உலகியலும் உற்ற துணை அன்று. இதை புரிஞ்சுக்கணும். யாராவது துணை இருக்க முடியுமா? நம்மளுக்கு ஏதாவது ஆகும்போது ஐயா நான் எத்தனை மணிக்கு நிறுத்தணும்னு சொன்னீங்க, நான் மறந்துட்டேன். பசி வந்தா தான் சாப்பிடுறேன். யாருக்கு எல்லாம் பசி இருக்குங்களா? இன்னொரு 15 நிமிஷம் பேசுறேன், அப்புறமா பிரேக் கொடுக்கலாம். அப்புறம் தொடரலாமா? பரவாயில்ல. அப்போ உகுந்தரணம் அப்படின்னா என்ன? உகுந்தரணம்னா முடியக்கூடிய தருணம். பெற்றவரும் உகந்தரனும் உற்றவரும் பெற்றவரும் உடைமைகளும் பிறரும் உலகியலும் உற்ற துணை. எதுவுமே துணை கிடையாது. மருத்துவ மனை கட்டுறாரு ஒருத்தர். எல்லா ஸ்பெஷலிஸ்டும் அங்கே இருக்கிறாங்க. அந்த மருத்துவமனைக்கு ஒரு 5 வருஷம் ஆகும்போது இவரோட போட்டோ அந்த மருத்துவமனை கட்டினாரு. அவரோட போட்டோ வச்சு மாலை தான் போடுறாங்க. எல்லா ஸ்பெஷலிஸ்டும் அங்கே இருக்கிறாங்கல்ல, ஏன் அவரை காப்பாற்றல? அந்த மருத்துவமனை கட்டினது அவர் தானே. எல்லா ஸ்பெஷலிஸ்டும் இருக்காங்கல்ல, அத்தனை பேரும் சேர்ந்து அவரோட உயிரை காப்பாற்றிருக்கலாமே. ஏன் காப்பாற்றல? முடியாது. யாரால காப்பாற்ற முடியும்? மார்கண்டேயர்தம் மான்பரிந்திலையோன்னு. மார்கண்டேயர் யார் காப்பாத்துனது? மார்கண்டேயர் தன்னை காப்பாத்திக்கல. அவன் என்ன பண்ணான்? சிவபெருமான் போய் கட்டி பிடிச்சிக்கான். ஐயா சொல்வார், இருக பிடித்து கொண்டேன் பதத்தை இனி நான் விடுவேனோ, எந்தாய் பாதம் பிடித்த கையால் வேறு தொடுவேனோ. அதுதான் மார்கண்டேயரை பிடிச்சிக்கிட்டான். எவன் பாச கயிறை போடுறான், யார் மேல விழுது? சிவன் மேலேயே சேர்ந்து விழுது. முடியுமா? சிவன் உதைக்கிறார். எவன் என்னடா நினைச்சிட்டு இருக்கிற, யார் மேல கேட்க போடுற அப்படின்னு சிவன் உதைக்கிறார். அப்ப யார் உதைக்க முடியும்? எவனை உதைக்கக்கூடியது யாரு? இறைவன். அப்ப இறைவனை நம்ம பிடிச்சிக்கணும். நம்ம இறைவனுடைய அந்த ஐயா காலை தொட்டு கும்பிடணும்னா பயமா இருக்கு, அசிங்கமா இருக்கு, கேவலமா இருக்கு. என்ன ஸ்டைல் இப்படி பண்ணிட்டு போறோம். நமஸ்காரம் பண்ண சொன்னா நமஸ்காரம் பண்ண மாட்டேங்கிறாங்க. அப்ப அந்த மாதிரி தான் வாழ்க்கை வந்துட்டு இருக்குது. ஏன் வருது?
உண்மையை புரிஞ்சிக்கல. கண்டதெல்லாம் அனித்தியமே, கேட்டதெல்லாம் பழுதே, கற்றதெல்லாம் பொய்யே, கழித்ததெல்லாம் வீணே, உண்டதெல்லாம் மலமே, உட்கொண்டதெல்லாம் குறையே, உலகி அறியீர் இதுவரையும் உண்மை அறிந்திரே. இந்த பாட்டை நான் ஒரு 1000 10,000 தடவை படிச்சிருப்பேன். ஆனால் உண்மை தெரியுதா எனக்கும் தெரியல. தெரிஞ்சா எதுக்காக முக்கியத்துவம் கொடுத்துட்டு உட்காந்துருப்பேனா? எல்லாத்தையும் விட்டுட்டு போய் அப்பா இறைவனே எப்படியாவது நான் உன்னுடைய நிலை அடையணும்னு அழுத கண்ணீர் மாறுமா, ஆகாரத்தில் இச்சை போகுமான்னு உட்காந்துருக்க மாட்டேனா? அப்ப என்ன அதுக்கு அர்த்தம் தெரியுது ஆனால் தெரியல. அதுதான் உண்மை. கண்டதெல்லாம் அனித்தியமே தெரியுது, ஆனால் எல்லா பொருளுக்கும் ஆசைப்பட்டு அடுத்தடுத்து வாங்கிட்டே தான் இருக்கிறோம். கேட்டதெல்லாம் பழுதே, காதில் விழுறது. ஏதாவது நல்ல செய்தி இருக்கா டிவியில்? நீங்களாம் டிவி பார்க்குறீங்களான்னு தெரியல. நல்லா டிவி பார்த்து பல வருடங்கள் ஆயிடுச்சு. 30 வருஷத்துக்கு மேலே இருக்கும், 40 வருஷத்துக்கு மேலே இருக்கும். என் மனைவி இத்தனைக்கு டிவியில் வருவாங்க, பாபு நான் என் சீரியலாவது நான் பார்க்க வேணாமா? நீ உன் சீரியல் தான் நீ நடிச்சிட்டு வரியா, அது அதிகமாக வீட்டில் போட்டு பார்க்குறேன், நான் இல்லாத போது போட்டு பாருங்க. அந்த மாதிரி தான் எங்கள் வீட்டில் என் மனைவி நடிக்கிற சீரியல் கூட எங்கள் வீட்டில் ஓடாது. அந்த மாதிரி தான். ஏன்னா அந்த டிவியை போட்டிங்கனாலே நம்ம இறங்கி போகிறோன்னு அர்த்தம். அதெல்லாம் வந்து நம்ம பயிற்சி முகாம் நடக்கும்போது நான் நிறைய விஷயங்கள் சொல்கிறேன். அப்போ அந்த கண்டதெல்லாம் அனித்தியமே, கேட்டதெல்லாம் பழுதே, கற்றதெல்லாம் பொய்யே. நம்ம என்ன படிச்சிருக்கிறோம், அந்த படிப்பு உண்மையாக இருந்தால் டாக்டர் வந்து எல்லாரையும் உயிரோட வச்சுன்னு இருப்பார். இல்லை அவரும் சாகாமல் இருப்பார், எல்லா டாக்டரும் சேர்த்து போயிடும். அப்போ கற்றதெல்லாம் பொய்யே, படித்ததெல்லாம் பொய்யான படிப்பு. எது உண்மையான படிப்பு? சாகா கல்வி தான் உண்மையான கல்வி. ரொம்ப அழகாக ஐயா சொன்னார், மரணம் அது மரணம் இல்லாத வாழ்க்கை தான் உண்மையான வாழ்க்கை. வையகத்தில் வானகத்தில் மற்றகத்தில் உமது வாழ்க்கையெல்லாம் வாழ்க்கையை மதித்து மயங்காதீர். நம்ம வாழதான் பெரிய வாழ்க்கை. என்ன பங்களா, என்ன கார், என்ன வசதி, என்ன வாழ்க்கை, அதெல்லாம் வாழ்க்கையா? ஒற்றுன்னு போயிடலாம். அப்போ அதெல்லாம் வாழ்க்கையே கிடையாது. மரணத்தை ஜெயிக்கிற வாழ்க்கை தான் உண்மையான வாழ்க்கை. அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டு மரணத்தை ஜெயிக்கிறதுக்கு ஏதாவது பண்ணுறோமா? இன்னைக்கு காலையில் வந்து மரணத்தை ஜெயிக்கிறதுக்கு ஒரு விஷயம் நம்ம பண்ணியிருக்கிறோம்னு யோசிச்சு பாருங்க. என்ன பண்ணியிருக்கோம்? ஏதாவது பண்ணியிருக்கிறோமா? இன்னைக்கு காலையில் இன்னைக்கு இதே எடுத்துக்கோ, மரணத்தை ஜெயிக்கிறதுக்கு ஏதாவது பண்ணியிருக்கிறோமா? இந்த சிந்தனை இருந்தால் மட்டும்தான் நம்மளால் மரணத்தை ஜெயிக்கும். இப்போ சாப்பிட போகிறோம், சமைச்சவங்களாம் நிட்டாதீங்க. சாப்பிட போகிறோம், அந்த சாப்பாடு நமக்கு மரணத்தை ஜெயிக்குமா, மரணத்தை வரவழைக்குமா? யோசனை பண்ணி இந்த சாப்பாடுல கை வைக்கணும். சரியா? அதனால சொன்ன சமைச்சவங்களாம் எனக்கு திட்டாதீங்க. அப்போ அந்த மரணம் நமக்கு வருது. சாப்பாடு, அதுக்கு பேரே என்ன? சாப்பாடு. சாவதற்கு படும் பாடுதான் சாப்பாடு. எவன் ஒருவன் அந்த ஆகாரத்திலே 3 வேளை சாப்பிட்றவங்க யாரு, 2 வேளை சாப்பிட்றவங்க யாரு, 1 வேளை சாப்பிட்றவங்க யாரு? நம்மெல்லாம் எந்த நிலையில இருக்கோம்? 4 கூட இல்லையா, அதையும் தாண்டி புனிதமானது. காலையில் இருந்தால் ஒரு காஃபி, அப்புறமா டிஃபன் முடிஞ்சோடனே காஃபியோ டீயோ, மறுபடியும் ஒரு 12 மணிக்கு முன்னாடி மறுபடியும் டீ பிஸ்கெட், அதுக்கப்புறமா மதிய உணவு, மறுபடியும் சாயங்காலம் ஸ்நாக்ஸ் வித் டீ ஆர் காஃபி, அப்புறம் டின்னர். ராத்திரி தூங்க போகும்போது பால், நல்லா மஞ்சத்தூள் போட்டு பால் நல்லா சூடாக குடிச்சு தூங்கும். எத்தனை வேளை சாப்பிட்றோம்? இதுக்கு நடுவில் முறுக்கு கொடு, அதை கொடு, இதை கொடுன்னு. அப்போ எந்த நிலையில் நம்ம இருக்கிறோம்? ஆனால் பேசுறது மரணம்லாம் பெருவாள் இல்லையா? அப்போ பேசுறதுக்கும் படிக்கிறது ராமாயணம், இடிக்கிறது பெருமாள். அப்போ நம்மளுடைய நிலை, நம்ம யாரு அப்படின்னு நமக்கு எல்லாரும் தெரியுமா? இப்போ நான் யாரு அப்படி இன்ட்ரடியூஸ் பண்ணுவோம். என்ன இன்ட்ரடியூஸ் பண்ணுறீங்க? மூப்பா பாபு, மூப்பாவோட மகன், ஃபாத்திமா பாபுடைய கணவர், இவர் வந்து சென்னையில் இருக்கிறாரு, இந்த படிச்சிருக்கிறாரு, நடைமுறை சார்ந்தார். நானா? அதெல்லாம் நான் வள்ளல்வர்மன் மட்டும்தான் நான் யாருன்னு உணர்ந்தவர். நான் ஆன்மா, சிற்றணு வடிவினன், கோடி சூரிய பிரகாசம் உடையது. அந்த மாதிரி யாராவது நான் யாருன்னு கேட்டால் நான் ஆன்மான்னு சொல்லியிருக்கிறோமா? சொல்லவே மாட்டோம். சரி, ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம வந்திருக்கிறோம். ஐயா எப்படி இருக்கீங்கன்னு கேட்டால் என்ன பதில் நம்ம சொல்லுவோம்? நல்லா இருக்கிறேன்னு சொல்லுவோம். இல்லாட்டி ஏதோ போயிட்டு இருக்கியா அப்படிம்போம். ஆனால் யாராவது நான் இந்திரிய ஒழுக்கத்தில் இவ்வளோ ஒழுக்கம் கடைப்பிடிச்சிட்டு இருக்கிறேன் யாருன்னு சொல்லியிருக்கிறோமா? இந்த ஒழுக்கம் என்னால் கடைப்பிடிக்க முடியல, என்ன பண்ணணும்னு தெரியல அப்படின்னு யாராவது பேசியிருக்கிறோமா?
பேசுறதே இல்லையே. அப்போ அப்போ எப்படி இருக்கிறீங்க அப்படின்னு நம்ம கேட்டா இந்த எண்ணம் தான் நமக்கு வரணும். சன்மார்க்கத்துல சன்மார்க்கியா இருக்கிறையா, ஆனால் சன்மார்க்கியா இல்லையா? வெள்ளையும் போட்டா சன்மார்க்கியா? வெள்ளை ஆடை உடுத்தணும் வள்ளலார் சொன்னாரா? எங்கேயாவது சொல்லியிருக்காரா? வெள்ளை ஆடை யார் உடுத்தணும்? இல்ல. சரியான பதில் வருதா பார்க்கலாம். வெள்ளை ஆடை யார் உடுத்தணும்? காவி ஆடை யார் உடுத்தணும்? தத்துவங்களை வெல்வதற்கு முயற்சி செய்து கொண்டிருப்பவர்கள் காவி ஆடை உடுத்த வேண்டும். அந்த முயற்சியில் வெற்றி கண்டவர்கள் வெள்ளை ஆடை உடுத்த வேண்டும். வல்லரசன் உபதேச குறிப்புகளை கொடுத்திருக்கிறார் ஐயா, என்னுடைய கற்பனைலாம் கிடையாது. தத்துவங்களை ஜெயிப்பதற்கு யுத்தக்குறியின் அடையாளம் காவி. யுத்தமா? தத்துவங்களை ஜெயிக்கிறதுலாம் சும்மாவா? ஆனா வல்லரசன் தத்துவம் எல்லாம் தனித்தனி கடந்தேன்னு பாடுறார். தத்துவம் அனைத்தும் என்வசம் ஆகினு பாடுறார். நம்ம கிட்ட ஒரு தத்துவத்தை கூட என்னால் ஜெயிக்க முடியும். அப்புறம் என்ன பண்றது? அப்ப ஆனா வெள்ள மட்டும் ஒயிட் அண்ட் ஒயிட் எல்லாம் சன்மார்க்கில் இருக்கிறோம். எப்படி ஏமாத்திட்டு இருக்கிறோம்ல சரியா? அப்போ காவி ஆடை நான் எங்கள் அப்பாட்டே சொல்லுவேன், அப்பா காவி ஆடை உடுத்திக்கிட்டோமான்னு. அதுதான் கரெக்டுடா, ஆனால் உலகம் ஏற்றுக்காதுடா. உலகம் ஏற்றுக்காது. காவி ஆடை உடுத்தினா உடனே என்னை வெளியே தள்ளிடுவாங்க, சன்மார்க்கத்தில் சேர்க்க மாட்டாங்க. ஏற்கனவே நான் வள்ளலாரை கும்பிட்றதுனால நிறைய பேர் என்னை சேர்க்கறது இல்லை. இவன் வந்து சமயவாதி, இவன் சன்மாரி கிடையாது அப்படின்ட்டாங்க. நெத்தியில் பட்டையா விபூதி சந்தனம் குங்குமம் வச்ச உடனே என்னை ஒதுக்கிட்டாங்க நிறைய பேர். நிறைய சமயங்களில் சென்னையிலேயே என்னை கூப்பிட மாட்டாங்க. அவரெல்லாம் கூப்பிடாதீங்கப்பா, அவர் சன்மாரிக்கு கிடையாது சமயவாதிம்மா. ரொம்ப சந்தோஷம், கூப்பிட்டா சந்தோஷம், கூப்பிடலன்னா ரொம்ப சந்தோஷம்னு சொல்லுவாங்க. அப்போ நம்ம சன்மார்க்கம்னா என்னன்னு புரிஞ்சிக்கல. சன்மார்க்க ஒழுக்கம் என்னதென்று யாரும் தெரிந்து கொள்ளவில்லை. இன்னைக்கு வரைக்கும் யாரும் தெரிந்து கொள்ளவில்லை. தலைவனை தொழுவதே தொழிலாக உடையது கடமை. நமக்கு யார் தலைவன்? வள்ளலார். அவரை தான் வழிபாடு பண்ணணும். சரி, அருட்பெரும் ஜோதி ஆண்டவர். இப்போ அந்த விஷயத்துக்கு வந்தார். அருட்பெரும் ஜோதி ஆண்டவரேன்னு வள்ளல் பெருமான் அருட்பெரும் ஜோதி ஆண்டவரேன்னு தானே சொல்லிட்டு இருந்தாரு. அப்புறம் அவரை வழிபாடு பண்ண வேண்டாமா? அருட்பெரும் ஜோதி ஆண்டவருக்கு எப்படி வழிபாடு பண்ண முடியும் நம்மளால? முதலே சொல்லிட்டார், தீபம் இறைவன் அல்ல. அப்ப அந்த வெளி அருட்பெரும் ஜோதி ஒத்துக்கலாம். பரமாகாச சொரூபராகிய கடவுள் அருட்பெரும் ஜோதி. அடுத்தது அருட்பெரும் ஜோதி வள்ளலார் என்ன விளக்கம் கொடுக்கிறார்? உறைமனம் கடந்த ஒருவரு வெளிமேல் அரசு செய்தோங்கும் அருட்பெரும் ஜோதி. தனுகரணாதிகள் தாம் கடந்து அறியும் ஓர் அனுபவமாகி அருட்பெரும் ஜோதி. அனுபவம் அருட்பெரும் ஜோதிங்கிறார். அப்போ அந்த அருட்பெரும் ஜோதி என்கின்ற அனுபவம் இப்போ வள்ளல் பெருமானோட இறைவன் வந்து வள்ளல் பெருமானோட கலந்துட்டார். அதுக்கு என்ன அர்த்தம்? அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் தன்னோடு கலந்துட்டார். நிறைய பாடல்கள் பாடுறார். நானும் அவனும் நானும் ஒன்றானேன் அப்படின்னு பாடுறாரு. அப்போ ஒன்றாயிட்டாங்கன்னா என்ன அர்த்தம்? இறைவன் ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் வந்து வள்ளலாரோட கலந்துட்டார்னு அர்த்தமா? அந்த நிலையை வள்ளல் பெருமான் அடைந்து விட்டார். அருட்பெரும் ஜோதி அருட்ஜோதி ஆனேன் நிறையப்பா முரசு, அருளாட்சி பெற்றேன் நிறையப்பா முரசு. இந்த அருட்ஜோதி ஆனேன் நிறையப்பா முரசுன்னா என்ன அர்த்தம்? எங்க அப்பா ரொம்ப அழகா அது விளக்கம் கொடுத்தார். நிறைய பணம் சேர்ந்துருச்சுன்னா என்ன சொல்லுவோம்? பணமாயிட்டேன்னு சொல்லுவோமா? பணக்காரன் ஆயிட்டேன்னு சொல்லுவோமா? பணக்காரன் ஆயிட்டேன்னு சொல்லுவோம். அப்ப அருட்ஜோதி ஆனேன் நிறையப்பா முரசுன்னா அருட்ஜோதி ஆயிட்டாருன்னு சொல்லிட்டோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? பணம் ஆயிட்டாருன்னு அர்த்தம். இப்போ பணக்காரன் ஆயிட்டான்னு சொல்லாம பணம் நிறைய சேர்த்த உடனே பணம் ஆயிட்டான் அப்படின்னு நம்ம சொல்றது கிடையாது. பணக்காரன் ஆயிட்டான். இப்போ அருட்ஜோதி ஆனேன் அப்படின்னு சொன்னா அருட்ஜோதி ஆயிட்டாருன்னு அர்த்தம் கிடையாது. பணக்காரன் ஆயிட்டார், அருட்ஜோதியை அடைந்து விட்டார். அருட்ஜோதி ஆனேன் என்று அடையப்பா முரசு இறைவனை சொல்றாரு. அவர் கூட சொல்ல, நீ சொல்லு, நான் அந்த நிலையை அடைந்து விட்டேன்னு நீ சொல்லு அப்படின்னு. அப்ப அந்த அருட்பெரும் ஜோதி என்கின்ற அந்த அனுபவத்தை, அந்த இறைவனை, உடனே அனுபவம்னா உடனே அதை தப்பா கீழ்த்தரமா நினைச்சிடக்கூடாது. அருட்பெரும் ஜோதி அதுதான் இறைவன், அதுதான் ஆண்டவன் வள்ளல் பெருமான் சொல்றாரு. அப்ப அந்த அருட்பெரும் ஜோதி இங்க வெளியாக ஆகாசமாக பரமாகாச சொரூபராக இருக்கக்கூடியவர். சரி, அப்ப அது மட்டும் தானா? ஆன்மாவே சபையாகவும் அதன் உள்ளொளியே பதியாகவும்
அந்த உள்ளொளியின் அசைவு நடனம், அதுதான் நடராஜ நடனம் என்று சொல்லப்பட்டது. அப்ப அந்த உள்ளொளி, அந்த பெருவிண்ணப்பம் படிச்சு பாருங்க, உள்ளொளியா இருந்து காத்தருளி நீர், அந்த உள்ளொளி அதுவும் அருட்பெருஞ்சோதி தான். அப்ப அருட்பெருஞ்சோதி என்கின்ற இறைவன் இந்த பரமாகாச சொருபராகவும் எல்லா ஜீவர்களுக்குள்ளும் உள்ளொளியாகவும் அருட்பெருஞ்சோதியானவர் இருந்து கொண்டிருக்கின்றார். அவர் நம்ம அடையணும் அந்த உள்ளொளியின் அனுபவத்தை. அதனால்தான் ஞான சபையை கட்டினார். ஞான சபை என்பது உள்ளொளியின் அடையாளம், தர்மசாலை என்பது இந்த வெளியின் ஆகாசமாக இருக்கக்கூடிய அந்த இறைவனுடைய அடையாளம் தர்மசாலை. அது ரெண்டுமே வளர்ப்பணும். நமக்கு இறைவன் வெளியாகவும் இருக்கின்றான் இந்த தர்மசாலையும், இறைவன் உள்ளொளியாக இருக்கின்றான் இந்த ஞான சபையும் நமக்கு எடுத்து கொடுக்குறார். ஆனால் நம்ம இன்னும் கூட ஞான சபையில் போயிட்டு கதையாக பேசிகிட்டு இருப்பாங்க. ஞான சபை வாசலில் நீங்கள் போய் பாருங்கள், பூசத்துக்கு மாத பூசம் தைப்பூசம் எதாக இருக்கட்டும், நின்றுக்கிட்டு அத்தனை பேரும் கதை தான் பேசிகிட்டு இருப்பாங்க. முந்தியெல்லாம் பெல் அடிச்சுட்டு இருப்பாங்க. அந்த பெல் அடித்த சத்தம் கேட்ட உடனே அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதின்னு பற்றி அப்படியே வரும். அது வரைக்கும் ஊர்வம்பு தான். ஏன் ஞான சபையில் கொஞ்சம் அமைதியாக நின்று அந்த வழிபாடை பண்ணாங்க? இல்லை, எதுக்கு அந்த திரையை போட்டிருக்கிறாங்க? அந்த திரையை நீக்கிறாங்களே எதுக்கு? அந்த திரை என்ன? அந்த யோசனையெல்லாம் வரதே கிடையாது. திரையெல்லாம் நீக்கிற வரைக்கும் ஏதாவது வம்பு அடிச்சுக்கிட்டே இருக்க வேண்டியது. திரை நீங்கினோடனே அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதின்னு கூப்பாடு போட வேண்டியது. ஸோ அதுக்காக வள்ளல் பெருமான் அதையெல்லாம் ஏற்படுத்தவில்லை. நம்மை தன்னை உணரணும். திருமூலர்னு சொல்றார், தன்னை உணர தனக்கு ஒரு கேள்வி, தன்னை உணராமல் தானே கேள்வி. அப்ப நாம யாரு அப்படிங்கிறத நம்ம சிந்திக்கணும். நான் யாருன்னு சிந்திக்கணும். நான் யாரு? நான் பாபுன்னு சொன்னா நான் யாருன்னு எனக்கு இன்னும் தெரியல. நான் யாருன்னு எனக்கு இன்னும் தெரியல. ஏன்னா நான் இன்னும் பக்குவப்படலைன்னு அர்த்தம். நான் யாரு, எதுக்காக பிறந்திருக்கிறேன், என்ன பண்ணிட்டு இருக்கிறேன், என்ன பண்ணணும்? இந்த மனித தேகம் எதற்காக கொடுக்கப்பட்டது? மனித தேகம் எதற்காக கொடுக்கப்பட்டது? ஆன்ம லாபத்தை அடைவதற்காக. ஆன்ம லாபம்னா என்ன? எக்காலத்தும் எவ்விடத்தும் எவ்விதத்தும் எத்துணையும் தடைபடாத பேரின்ப சித்தி பெருவாழ்வை பெற்று வாழ்தலே ஆன்ம லாபம். இந்த ஆன்மா ரொம்ப பாவங்க. இந்த தேகம் சரியில்லை, உடனே வேற தேகத்துக்கு போகுது. மரணம்னா என்ன? தேக நஷ்டம் தான் மரணம். இந்த தேக நஷ்டம் மரணம். இந்த தேக நஷ்டம் ஆயிடுச்சு, இந்த ஆன்மா என்ன பண்ணுது? அடப்பாவி, இந்த தேகத்தையும் போட்டு விட்டியா அப்படின்னு வேற தேகத்துக்கு போகுது. அங்கேயாவது இந்த தேகமாவது நமக்கு பர்மனெண்ட்டாக கிடைக்குமான்னு ஏங்கி தவிக்குது, அந்த தேகமும் போகுது. அப்போ ஆன்மா திருப்பி வேற தேகத்தை எடுத்துக்கிட்டே இருக்கு. அதுக்கு ஒரு பர்மனெண்ட்டாக ஒரு தேகத்தை கொடுத்துட்டோம்னா அதுக்கு பேர் தான் ஆன்ம லாபம். ஆன்ம லாபம்னா அந்த தேகத்தை பர்மனெண்ட்டாக ஆன்மாவுக்கு கொடு, அதை டெம்பரரியாகவே கொடுத்துட்டு இருக்கிறோம், அதுதான் ஆன்ம லாபம். இந்த தேகத்தை நித்திய தேகமாக்கி கொள்ள வேண்டும். இந்த தேகத்தை நித்திய தேகமாக்கி கொள்ள வேண்டும். இதுதான் சன்மார்க்கத்தின் முடிந்த முடிவு. சரிங்களா? இப்ப இந்த தேகத்தை நம்ம நித்திய தேகம்னா என்ன? அழியாமல் இருக்கக்கூடிய தேகம். தேகம் எப்போதும் சிதையாத வண்ணம். தேகம் எப்போதும் சிதையாத வண்ணம். ஜோதி ஆயிட்டாரு அப்படின்னா தேகம் சிதைஞ்சிச்சுன்னு அர்த்தம். ஆமா தானே? ஜோதி ஆயிட்டாருன்னா தேகம் சிதைஞ்சிச்சு. அப்போ வள்ளலாருடைய கான்செப்டே அங்கே அடிப்பாக்கிடுச்சு. தேகம் எப்போதும் சிதையாத வண்ணம். இந்த தேகத்தை நித்திய தேகமாக்கி கொள்ள வேண்டும் என்பதுதான் சன்மார்க்கத்தின் முடிவாக இருக்க வேண்டும். இடைவேளைக்கு பிறகு தொடரலாம். நன்றி.